வீட்டில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து காலங்காத்தாலே எந்திரிச்சு சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா விஜயா வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. பயபக்தியாக நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை வாக்கிங் போனவர் வராரு. மீனா தான் இந்நேரத்துக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டே வராரு. என்ன மீனா இந்நேரத்துக்கு எந்திரிச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டுட்டே வரும்போது விஜயா இருந்துட்டு ஏன் அவ தான் பண்ணுவாளா, வேற யாரும் பண்ண மாட்டாங்களா, மனோஜ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த மீனாவும் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு வராங்க. மேலே மாடியில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த முத்து வந்து என்ன ஒரே பக்தி மயமா இருக்குது வீட்டில் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் பூஜை பண்ணுவ எப்பவுமே, வேற யார் பண்றாங்க நீ பண்ணலினா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. மனோஜ் தான் பூஜை பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே வராரு. இது என்னடா அது கூத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. நான் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வராரு மனோஜ். கிட்டே ரோகிணி கிட்டையும் வந்து தீபாராதனை காமிக்கிறாரு. காதல மட்டும் 2 பூ வச்சு கூட அம்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ அவனைய அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து எகர்றாங்க. பாத்தீங்களாங்க இவன் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே ரவி இருந்துட்டு டே என்னடா விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் வந்து இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப எல்லாரும் வந்து உட்கார்றான். நான் வந்து அந்த ஈஸியா இருக்கிற பங்களா வந்து வாங்குறதா சொன்னேன்ல, அதை பத்தி நீ முழுசா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கிறாரு. ஆமாப்பா அத வீடு வந்து 5 கோடி ரூபாய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது 5 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்கறாங்க. அண்ணாமலை வந்துட்டு 5 கோடி ரூபாய் வீட்டை எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. எனக்காக அவர் வந்து 3 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. 5 கோடி ரூபாய் வீட்டை எப்படி 3 கோடி ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே ரவி இருந்துட்டு ஆமா ஏதோ 10 லட்சமோ 15 லட்சம் ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னா பரவாயில்ல, எப்படிடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. லாபம் பார்க்காம ஏதோ தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தா கூட கொஞ்சமா கம்மி பண்ணி கொடுப்பாங்க, இவ்வளவு கம்மி பண்ணி கொடுப்பாங்களா என்ன, பாத்துடா அது ஏதாவது விலங்கம் இருக்க போது இல்லைன்னா அது பேய் வீடா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னா விஜயாவும் மனோஜும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுறாங்க. மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே விஜயா முறைச்சிட்டு பாத்தீங்களாங்க நல்ல நாளும் கிளம்பியதுமா ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது இவன் வாயில எப்படி வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா. விஜயா வந்துட்டு மனோஜை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் வாழ்க்கையில இன்னும் நல்லா மேல மேல உயர போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புகழ்ந்துட்டு. இது எல்லாம் ரோகிணி வந்த நேரம் தான், ரோகிணியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து மனோஜோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு நல்லதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்குள்ள முத்து இருந்துட்டு ஐயோ 7:30 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இப்படியே பாக்குறாங்க. ரோகிணியும் வந்து முத்துவே இப்படி முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா முறைச்சிட்டு பாக்குறத பார்த்த உடனே முத்து வந்துட்டு இல்ல மணி 7:30 போகுது, எல்லாரும் சட்டுப்பட்டு வேலைக்கு கிளம்பணும்ல, சீக்கிரம் பேசி முடிங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணாமலை இருந்துட்டு ஏன்டா சும்மா உன்னால வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாத, வாயை வலிக்காதடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து கேட்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அமைதியாயிடுறாரு. அப்புறம் அண்ணாமலை வந்து மனோஜ் கிட்ட ஏன்டா 5 கோடி ரூபான்னு சொல்ற, அவ்வளவு பணம் உனக்கு ஏதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லப்பா மொத்த பணம் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, இப்போ அட்வான்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கொடுக்கணும், அது பேங்க்ல லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாருமே அந்த வீட்டுக்கு தான் குடி போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னு விஜயாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. எல்லாரும் அப்படியே பாத்துக்கிறாங்க. சரிடா அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இல்ல அட்வான்ஸ் வந்து ஒரு 30 லட்ச ரூபா கேட்டிருக்காங்கப்பா அப்படிங்கும்போது அப்ப அந்த 30 லட்சமா உங்க கையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்கறாரு. இல்லப்பா போன மாசம் டீலர்ஷிப்ல வந்த ப்ராஃபிட்ல சந்தோஷ் சார் கொடுத்த 10 லட்ச ரூபாய் இருக்கு, அது போகட்டு வர வேண்டிய பணம் வந்து வர வேண்டியது இருக்குப்பா, அதை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு வந்து அந்த ஓனரை பார்த்து 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாரு. ஆனா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காவது பணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்ட உடனே முத்து இருந்துட்டு அதுதான் மலேசியா மாமா இது கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே விஜயாக்கு அப்படியே மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. என்ன ரோகிணி உங்க அப்பா ஜெயில இருந்து வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற சந்தோஷமா கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லி முறைச்சுக்கிட்டே ரோகிணி வந்து இல்லாண்டி இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சப்புன்னு ஆகி போயிருது. விஜயாக்கு பேசாம உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு எல்லாருமே வந்து 2 நாள் வீட்டுல தங்கி இருந்து பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எல்லாருமே 2 நாளைக்கு போய் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் சொன்னதை கேட்ட உடனே ரவியும் ஸ்ருதியும் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. முத்து மீனாக்குமே ஒண்ணுமே புரியல, இப்படியே பாக்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது இல்ல ஏதோ பழங்கெல்லாம் ஏதாவது வாங்கினா சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற, வீடு வாங்குறதுனால 2 நாள் தங்கி பார்த்துட்டு வாங்குங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களா, இது என்னடா புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல முத்து அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அதனால நீங்க வந்து எல்லாரும் 2 நாள் தங்கி இருந்து பாருங்க அந்த வீட்டுல, உங்களுக்கு அப்பதான் அதோட சந்தோஷம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி இருந்துட்டு அதே பேர் அவ்வளவு தூரம் வர முடியும், நீ பாத்துருக்க வீடு வந்து ஈஸியார்ல இருக்கு, நான் வந்து எனக்கு இங்க வர வேண்டாமா, அது எவ்வளவு தூரம் எனக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதியும் நான் போக வேண்டியது கோடம்பாக்கம், ஈஸியார்ல இருந்து எப்படி நான் வர முடியும், டப்பிங் போறதுக்குலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் ஆமாங்க அப்புறம் நானும் பூ கொடுக்கறதுக்குலாம் பாதி வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் வந்து எனக்கு சவாரிக்கு போறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம், அதனால நீ மட்டும் இந்த தடவை போயிட்டு வந்துடுடா, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கிறாரு. அப்ப விஜயா இருந்துட்டு பாத்தீங்களாங்க மனோஜ் வந்து எல்லாத்துக்கும் வேண்டிதானே இந்த வீடை வாங்கணும்னு சொல்றான், இவங்கெல்லாம் வந்து வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு அண்ணாமலை இருந்துட்டு ஏன்டா எல்லாரும் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரவியை கூப்பிட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போறாரு. மீனாவும் வந்து ஸ்ருதியை
கூப்பிட்டுட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. முத்து வந்து டே இங்கே பாருடா, அவன் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவான், நம்ம மட்டும் வரல அப்படின்னா நம்ம பொறாமையில தான் வந்து இது மாதிரி பண்ணுறோம், அவன் வீடு வாங்குறது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி பேசுவான்டா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், ஏதோ போனால் போதும் 2 நாள் தானடா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லை 5 கோடி ரூபா வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறதா வேற அவன் சொல்கிறான். ஏதாவது வில்லங்கமாக இருக்க போது, நம்ம போனாதான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏமாத்து வேலையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ரூமில் வந்து மீனா வந்து இங்கே பாருங்க ஸ்ருதி, நான் சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ரோஹிணி வந்து வீடு வாங்குறது நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வரல அப்படின்னு சொன்னதான் அவங்க நினைப்பாங்க. இது நமக்கு தேவையா, மாமா வேற மனசு சங்கடப்படுவார், அதனால தான் சொல்கிறேன், எதுக்கு நமக்கு இந்த பொல்லாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க மீனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி மீனா உங்களுக்கு வேண்டி நான் வர சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. சரி எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்போ தான் வந்து மனோஜுக்கும் சந்தோஷமாது. சரி ஓகே, நான் இங்கே இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு எப்போ போகலான்னு சொல்லி நான் பேசிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவங்க அம்மா பூக்கட்டி விற்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அம்மா தங்கச்சி தம்பி 3 பேத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை அந்த டெக்கரேஷன் ஆர்டரில் முதல் சம்பளம் எனக்கு வந்திருக்குது, அதனால தான் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்குமா, உனக்கே நிறைய செலவு இருக்கும், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுமா. இல்லைம்மா எனக்கெல்லாம் இருக்குது, உங்கள் கூட இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி தான் நான் வந்தேன், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நேரம் பார்த்து ரோஹிணியும் மனோஜும் வந்து கோயிலுக்குள்ளே வராங்க. அவங்க 2 பேர்த்த சீதா வந்து பார்த்துடுறாங்க. அங்கே பாருக்கா ரோஹிணி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி இரு நாங்கள் பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் அங்கே போகிறாங்க. வாங்க ரோஹிணி எங்கே இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் தான் சொன்னோம்ல மீனா, புது வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து இங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க, கோயிலில் வச்சு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலே சொல்லியிருக்கலாமல்லம்மா, ஸ்பெஷலாக நான் மாலை கட்டி வச்சிருப்பேன், காசு கூட வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. சும்மா வாங்கியெல்லாம் சாமிக்கு மாலை போடக்கூடாது, நான் காசு கொடுத்து வரும்போதே வெளியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரோஹிணி வந்து மூஞ்சியில் அடிச்ச மாதிரி. மீனா வந்து சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் வந்து ரோஹிணி அவங்கள தட்டி கழிச்சிட்டு நீங்கள் போய் எங்கள் வேலையை பாருங்க, நாங்களே போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சந்திரா வந்து நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு யதார்த்தமாக தான் பேசினேன், இந்த ரோஹிணி புள்ள என்னம்மா இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீனா வந்து அதான் தெரியுதுல்லம்மா, நீ தான் வந்து நம்ம குடும்பம்னு நினைக்கிறேன், அதே மாதிரி அவங்களும் நினைக்கணும், அவங்க அப்படி நினைக்கலைங்கும் போது நமக்கு எதுக்கு அந்த இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சாமி கும்பிட்றதுக்காக அங்கே பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வச்சிருந்த குடத்தை வந்து தள்ளி விட்டுறாங்க. அவங்க கால்பட்டு அது கீழே விழுந்துருது. அதை பார்த்துடுறாங்க சந்திரா. அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து என்னம்மா அங்கே பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே பாரு ரோஹிணியோட கால் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு வச்சிருந்த தண்ணி கூட வந்து கீழே சாஞ்சிருச்சு, இது வந்து நான் அபசகுணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் மீனா, அது வந்து கோயிலில் நம்ம கால்பட்டு விழுகக்கூடாது நரகடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வேணா போய் அவங்க கிட்ட பேசிட்டுமாமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் இன்னொரு நாளைக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. வேண்டாம் மீனா, நீ வந்து பொறாமையில தான் சொல்கிறதா அவங்க நினைப்பாங்க, அதனால அவங்க போனதுக்கப்புறமா நீ போய் சாமி கிட்ட வேண்டிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ் கிட்ட வீட்டை வைக்கிறவங்க வந்து வராங்க. ரோஹிணியும் மனோஜும் அவங்க கிட்ட பேசிட்டு பணத்தை கொடுக்க போகிறாங்க. அப்போ மீனா வந்து பக்கத்தில் போய் ரோஹிணி கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இன்னைக்கு காசு கொடுக்காதீங்க, அபசகுணமாக இருக்குது, நீங்கள் காலில் குடத்தை தள்ளி விட்டுட்டீங்கல்ல, அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா ரோஹிணி வந்து அப்படியே முறைக்கிறாங்க. ஆனால் மனோஜுக்கு தான் வந்து மீனா சொன்னதை கேட்டோன்னா மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆமாம் ரோஹிணி, எனக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நம்ம காசு வேணால் நாளைக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அந்த ஏமாத்து பார்ட்டி வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சொந்தக்காரங்கனாவே பொறாமையில தான் இது பண்ணுவாங்க, நீங்கள் வீடு வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லுது. அதை கேட்டோன்னா மீனாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு என்ன மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க, உளறிட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து நம்ம காசு கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கோம், காசு கொடுத்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஹிணி அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா வந்து மனோஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் அரமனசோட தான் வந்து காசை கையில் கொடுக்குறாரு. அந்த கொடுக்கும் போதே வந்து இந்தாங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க, அதுக்கப்புறமா நாங்கள் பணத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்கிறாங்க. மனோஜ் வந்து அப்படியே கையெழுத்து போடுறாரு. அதை பார்த்துக்கிட்டே வந்து கவலையோட நிற்கிறாங்க மீனா சொன்னதையும் மீறி காசை கொடுத்து ஏமாறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏமாந்து முடிச்சு தலையில் கை வச்சுட்டு உட்காரும்போது தான் மீனா சொன்னது சரிதான் சொல்லி இவங்க யோசிப்பாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.